இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இதுவே என் பொண்ணு IAS IPSன்னு பாஸ் பண்ணிட்டு கலெக்டராவோ இல்ல போலீஸ் ஆபீசராவோ வந்து நின்னு இருந்தா அதுதான் சாதனை. அத நான் பாராட்டுவேன். மா சொல்றத முழுசா கேளு. பொண்ணுங்கிறவ பதவியை அடையணும், அதிகாரத்தை ஜெயிக்கணும். அதுதான் உண்மையான பெருமை. ஒரு பொண்ணுக்கு அதிகாரம் இருந்தா மட்டும்தான் நம்மள சுத்தி இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த சமுதாயமும் மதிக்கும். அந்த அதிகாரத்தை அடையறதுதான் பெருமை. அதத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதை விட்டுட்டு பாட்டும் கூத்தும் பொண்ணுங்களை பலவீனப்படுத்தும். இந்த மாதிரி பாட்டு பாடுறது, இப்படி காம்படிஷன்ல ஜெயிக்கிறது, இது எல்லாமே பொண்ணுங்க நம்மள கீழே இருக்கிற காரியம். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இனிமே இந்த பாடுற வேலையெல்லாம் நிறுத்திட்டு படிப்புல கவனம் செலுத்து. படிப்பு தான் எல்லாத்தையும் விட முக்கியம். புரிஞ்சுதா? ஏன் அத்தை, அப்ப ஆம்பளைங்க நாங்க பண்ணலாமா அத்தை? சும்மா இருங்க மாப்பிள. அத்தை, நீங்க சொல்றது சரிதான், படிப்பு முக்கியம்தான். ஆனா இந்த மாதிரி பாடுற திறமை எல்லாருக்கும் வராதுல்ல, சில பேருக்கு மட்டும்தான் வரும். இந்த மாதிரி திறமை இருந்தா நம்ம தான் என்கரேஜ் பண்ணுவோம் அத்தை. மாப்பிள, நீங்களும் இதுங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுறீங்களா? உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதுல யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஏய், இனிமே நீ பாடக்கூடாது. மீறி பாடுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அக்கா, இவளா சுயமா எதுவும் செஞ்சிருக்க மாட்டா. நீ ரொம்பவே இடம் கொடுக்கிற இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் இவளை பாட சொல்லி தூண்டி விட்டுருக்கணும். அதான் இவளும் பாட்டு போட்டிக்கு போய் பாடி இருக்கா. சந்திரா, உனக்கு மாப்பிளைய குத்த சொல்லனா தூக்கமே வராதா? இனிமே இத பத்தி யாருமே பேச வேண்டாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு சந்திரா. ஸ்வாதி, இனிமே நீ பாடுறத பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. மீறி பாடுன அம்மாவை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன பாக்குற? உன் புருஷனை கண்ட்ரோல்ல வை. நான் என்ன பண்ணேன்? போற போக்குல என்ன போட்டு விட்டு போறாங்க. பாத்தீங்களா அம்மா இப்படி பேசுறாங்கன்னு? இதுக்குதான் நான் பாட மாட்டேன்னு சொன்னேன். நீங்களும் அக்காவும் சேர்ந்துதான் என்ன பாட சொன்னீங்க. இப்ப நான் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறேன். என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே சுக்கு நூறா உடைச்சிட்டு போயிட்டாங்க. இனிமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். நீ கவலைப்படாத. உன் அம்மா கோவத்துல தான் அப்படி பேசிட்டு போறாங்க. பொறுமையை எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அம்மா சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல, அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அவங்க வேற ஒரு ஆங்கிள் யோசிச்சு பேசுறாங்க. அதிகாரம் தான் பெண்களை உயர்த்துன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் பெண்கள்லாம் உயர்ந்திருக்காங்க. ஏன் ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, இவங்கள மாதிரி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி தான் நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். அம்மாக்கு தான் அது பிடிக்கலையே. இங்க பாரு சுவாதி, சில விஷயங்கள் அம்மாக்கு புரியலன்னா நாம தான் பொறுமையை எடுத்து புரிய வைக்கணும். உன் திறமைக்கு அங்கீகாரமா இப்ப நீ பிரைஸ் வின் பண்ணிருக்க. இது உனக்கு ஆரம்பம் தான். நீ போக வேண்டிய உயரம் நிறைய இருக்கு. நீ அதை பத்தி மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நீ பெரிய சிங்கரா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உனக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். நீ கவலைப்படாத. நீங்க இருப்பீங்க, ஆனா அம்மா உன் அம்மா ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணணும்.
அப்படி பண்ணாலே போதும், அவங்களும் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் சொல்றதும் சரிதான் ஸ்வாதி. நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ நிறைய அச்சீவ் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. நீங்க 2 பேரும் சொல்றது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா தான் இருக்கு. ஆனா அம்மாவை நினைச்சாதான். உன் அம்மா மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ தயவு செஞ்சு எதையும் போட்டு குழப்பிக்காத, நிம்மதியா இரு. பாடுறது மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்திடாத, அதான் ரொம்ப முக்கியம். ம். தம்பி வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? எப்படி 2 பேரும் ஒண்ணா வந்தீங்க? ஆக்சுவலி பாட்டி, என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் போனா போதுன்னு இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு வந்தேன். ஆஹா, எப்படியோ நல்ல நேரத்துக்கு வந்து சேர்ந்தீங்க, அது போதும். சரி பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா, ஓ புண்ணியத்தால நானும் நல்லா இருக்கேன். வா சாமுண்டீஸ்வரி, நீ வருவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ நல்ல நேரத்துல தான் வந்திருக்க, சந்தோஷம். ஏய், உன்னை பார்க்க யாரு வந்தா? இந்த பக்கமா நான் ஒரு வேலையா வந்தேன். அப்போ உன் பேரன் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நின்னுகிட்டு இருந்தான். என்கிட்ட லிஃப்ட் கேட்டான், அதான் விட்டுட்டு போலான்னு வந்தோம். எப்படியோ வந்துட்டேல்ல. இதெல்லாம் நாம நினைச்சு நடக்கிறது இல்ல சாமுண்டீஸ்வரி, கடவுள் நினைக்கிறாரு. இங்க ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, அந்த விஷயத்துல நீயும் கலந்துக்கணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு, அதான் நீயும் வந்துட்ட. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏதாவது வியாக்கியானம் சொல்றதே உனக்கு வழக்கமா போச்சு. இது வியாக்கியானம் எல்லாம் இல்ல சாமுண்டீஸ்வரி, நல்லது நடக்குது, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்ப நடக்கிற நல்ல விஷயத்துக்கு நீ வந்திருக்கல்ல, உன்னை வரவழைச்ச அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன், அவ்வளவுதான். ரொம்ப போர் அடிக்காம அடுத்து நடக்கிற வேலையை பாரு. என் பேரன் ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கான். என்ன செய்ய போறான்னு தெரியலையே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. தம்பி, உங்களுக்காகத்தான் நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் தம்பி. நீங்க வந்து கையெழுத்து போட்டா சாமி நகையை வெளியில எடுத்துடலாம், அடுத்து கும்பாபிஷேக வேலையை நல்லபடியா நடத்திடலாம். ஏ டிரைவர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யாருன்னு தெரிய போகுதுடா. இவ்ளோ நாளா நீ எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தல்ல, இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. அக்கா, என்னடி? நல்லா கவனிச்சுக்கோக்கா. இனிமேதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப பேங்க்குள்ள போய் யாரு கையெழுத்து போட்டு நகை எடுக்கிறாங்கன்னு கண்ணுல விளக்கணை ஊத்தி பார்க்கணும். சரி சரி.